ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாரிங்க, ஒரு 4 நாளாக வீடியோ போட முடியாமல் போயிட்டு. இருந்தாலும் நான் ஒரு நார்மலான கோலம் போட்டு வீடியோ போட்டிருந்தேன். நம்ம சேனலில் ஒரு கலர் கோலம் அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுது, நல்லா வியூஸ் வச்சு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வரும். நமக்கு டைம் இல்லாதப்ப நார்மலாக நம்ம ரெகுலர் யூஸ்க்கு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கோலம் போட்டு நான் அப்பப்போ வீடியோ போடுவேன். அதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்க வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து தைப்பூசம் ஸ்பெஷல் மயில் கோலம் தான் போட்டிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணியிருந்த ஆர்ஆர்எம் லைன் குரூப்னு இருந்துச்சு அவங்க ஐடியா. அவங்க தான் கேட்டிருந்தாங்க பிகாக் கோலம் போடுங்கன்ட்டு. அவங்களுக்காக தான் இந்த கோலம் போட்டிருக்கேன். ஏற்கனவே வெள்ளை கலர் பிகாக் போட்டிருக்கோம். அது வந்து ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஆஃப் வியூவில் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து போட்டுட்ருக்கும் போதே மழை வந்துட்டு, இந்த மழை தூறுறதும் வீடியோவில் இருக்கும் பாருங்கள். நான் வந்து முக்கால்வாசி போட்டேன், அப்புறம் லேசாக தூரிச்சு சரின்னு எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்புறம் பார்த்தா மழை விட்டுட்டுன்னு திரும்ப எடுத்துகிட்டு வந்து போட்டேன், நல்லா மழை வந்துட்டுங்க. இன்னும் கொஞ்சம் ரேடியண்ட்டாக இன்னும் ப்ரைட்டாக போடணும்னு நினச்சேன். நான் நினச்சதை விட இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பீகாக் வியூ மாதிரி இல்லாமல் ஆஃப் வரைக்கும் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஆஃப் சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளார பீகாக் ஃப்ரண்ட் வியூ இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிக்சர் இருந்துச்சுன்னா அதை மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு அதை வரைஞ்சிக்கோங்க. அந்த உள்பக்கம் தோகை மாதிரி நான் போட்டிருக்கேன். அந்த உடம்புக்கு சொல்கிறேன். அது வந்து 2-3 கலர் கொடுத்துருக்கேன். ஒரு மாதிரி க்ரே கலரு, காப்பி கொட்டை கலர், அந்த மாதிரி உள்ளார கொடுத்துருக்கேன். இப்போ வெளியில் வந்து தோகை வந்து நிறைய கலர் போட்டிருக்கேன். க்ரீன், ப்ளூ, டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, லைட் க்ரீன், அந்த மாதிரி ஃபுல்லாக கலர் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த தோகை போடுறோம் பார்க்குறீங்களா, அந்த தோகைக்கு க்ரீன், அது ஒரு மாதிரி லைட் க்ரீனாக இருக்கும். அதை வச்சு அந்த உள்ளாரையும் உடம்புக்கு கலர் கொடுத்துக்கிட்டேன். நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கலர்னால் ப்ளூலேயே என்னென்ன டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, அந்த மாதிரி மயில் கழுத்து கலர் சொல்லுவோம் இல்லையா, அந்த கலரு எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தொகையாக போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதோடையே அந்த லைனாக போடுறேன் பாருங்கள், அதுலேயே நான் 2-3 கலர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து லைட் க்ரீன் மாதிரி, அடுத்தது அதுலேயே வந்து டார்க் ப்ளூ, அந்த மாதிரி நீங்கள் இன்னும் என்னென்ன கலர்ஸ் இந்த க்ரீன் ஷேட்லேயே கலர்ஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அதை வச்சு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. எனக்கு வந்து மழை தூர ஆரம்பித்தோடனே சீக்கிரம் முடிக்கணும்னு நான் போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் அதில் வந்து டெக்கரேஷன் பண்ணணும். ஆனால் மழை தூறினதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதை சுற்றி அந்த தோகை இருக்கு இல்லையா, அந்த ஆஃப் சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, அது வந்து அந்த அந்த தோகை மாதிரியே தெரியணும். அந்த மாதிரி ஃபுல்லாக அப்படி விசிறி விடுற மாதிரி போட்டுங்க கலரை. அது மாதிரி போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இப்போ கண்ணுக்கு கீழே ஒயிட்டு, பிளாக்கு அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த அழகு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒயிட்டும் அது மாதிரி க்ரே கலருமா கொடுத்துக்கிட்டேன். இந்த மயில் தலை இருக்கு இல்லையா, அது கீழே உடம்பு போட்டிருக்கேன்ல, அதுக்கு வந்து நீங்கள் பிளாக்கு, எல்லோ, ஒயிட்டு மிக்ஸ் பண்ணி கூட லைட்டாக அப்படி திட்டாக கொடுத்துட்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல இந்த பேர்ட்ஸுக்கெலாம் போடுற மாதிரி சிசின்னு அந்த மாதிரி ஒரு மாதிரி வளைச்சி விட்டு போட்டு, அதுக்கு மேலே சும்மா லைட்டாக க்ரீன் ஷேடு அது மாதிரி கொடுத்திங்கன்னா கூட அழகாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கிட்டாங்க. அப்படி உள்ளார ஒரு டாட் மாதிரி வச்சு அப்படி லைட்டாக இழுத்து விட்டுருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லாஸ்ட்டாக நம்ம வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ண கலைசெல்வி, எஸ் பிரதீப், பிரியதர்ஷினி பாலு, மணிவாசகன், மனோ ஆனந்த், மதி கோகிலா, இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். மதி கோகிலாங்கிறவங்க குழந்தைங்க விளையாடுற மாதிரி கோலம் போட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் இது வரைக்கும் அது மாதிரி கோலத்தில் ட்ரை பண்ணல, வரைஞ்சிருக்கேன் நோட்டில். அந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் நமக்கு கோலம் போடுறப்ப மாறுமே, நான் இன்னும் அதெல்லாம் போடலை. உங்களுக்காக ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி போட்டு வீடியோ போடுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் அந்த மாதிரியான கோலம் வரும். அப்புறம் என் ஃப்ரெண்டோட டாட்டரும் கேட்டிருந்தாங்க, சேவல் மயில் போட்டு வேல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கோலம் போடுங்க ஆன்ட்டின்னு. அதுவும் ஒரு நாள் ட்ரை பண்ணோம். ஆனால் அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடலான்னு இருக்கேன். அதுவும் நம்ம சேனலில் கண்டிப்பாக ஒரு நாள் வரும். இப்போ கீழே வந்து பிங்க், லைட் பிங்க், டார்க் பிங்க்கு, அது மேலே லாவெண்டர் கலர் ஷேட் கொடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே இந்த பாருங்கள், சுற்றி மழை தூற்று போட்டிருக்கு பாருங்கள், அதோடவே போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுக்காம முடிச்சுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் மழை லைட்டாக நின்னோடனே
சரி அவுட்லைன் கொடுத்து கொஞ்சம் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கலரில் தாங்க கொடுத்துக்கிட்டேன். ரொம்ப தின்னாக அவுட்லைன் கொடுத்துக்கிட்டேன் பீகாக்கு. இந்த இறகுலாம் இன்னும் கொஞ்சம் நிறையா போடணும்னு நினச்சிருந்தேன். கீழேயும் இந்த பிங்க்கு கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 4-5 ஷேட் கொடுத்து கீழே கொஞ்சம் இன்னும் டிசைனாக போடணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக இன்னொரு நாள் வேறு ஒரு கோலம் இதே மாதிரி பீகாக் போட்டு நான் என்ன நினச்சேனோ அது மாதிரி போட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ வரும். கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.